கொடுக்கப்பட்ட நேரத்தில் 9:30 மணிக்கு மேல ஆரம்பிக்கும். அது சம்பந்தப்பட்ட டீடைல் அறிக்கை வந்து கொஞ்ச நேரத்தில் நாங்கள் டைம் எல்லாம் போட்டு எந்தெந்த நேரத்தில் எங்கெங்க வராரு, எந்த நேரத்தில் துவங்கும்ன்றதை கொடுத்துறோம். இன்னொரு அரை மணி நேரத்தில் அதை கொடுத்துறோம். இன்னொரு அரை மணி நேரத்தில் எங்களுடைய பொதுச்செயலாளர்கிட்ட வந்து அந்த அறிவிப்புகள் வந்து இல்ல அந்த வழியாக செல்கிறார். நான் வழித்தடங்களும் சேர்த்து, ஏன்னா இப்பதான் அரியலூர்ல எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு இப்ப சற்று நேரத்துக்கு முன்னதான். சோ இது எல்லாம் சேர்த்து நாளைக்கு மொத்த பயண திட்டங்களையும் கொஞ்சம் சற்று நேரத்தில் எங்களுடைய பொதுச்செயலாளர் வெளியிட்டுவார். எந்தெந்த வழியாக செல்கிறார், எங்கே துவங்கப்படும் 9:30 மணிக்கு மேலதான் இருக்கும். அதோடைய பயண திட்டங்களையும் கொஞ்ச நேரத்தில் எங்களுடைய பொதுச்செயலாளர் கண்டிப்பாக, அதாவது கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் எந்த இடத்திலும் காவல்துறைக்கு எந்தவித இடையூறும் இருக்கக்கூடாது. காவல்துறை கொடுக்கும் எந்த வழிகாட்டுதலும் எங்களுடைய தலைவர் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்களை அறிவுறுத்தியிருக்கிறார். அது தக்கனதான் நாங்கள் வந்து கண்டிப்பாக நாங்கள் அதை ஏற்றுதான் செய்வோம். இல்ல அது சம்பந்தம் இல்ல, கண்டிப்பாக இது அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் எடுத்து, ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு இடத்திற்கு நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு நாளைக்கு இந்த ஒரு நாளுடைய பயணத்திற்கு மட்டும் கிட்டத்தட்ட 12 நாட்களாக நாங்கள் போராடிட்டு வரோம். ஒரு நாள் பெர்மிஷனுக்கு மட்டும் 12 நாட்கள் எங்களுடைய மொத்த கட்சியினரும் இங்கே தான் சுத்தி இருந்து போராடிட்டு இருக்கோம். அதுல போன வாரம் பாத்தீங்கன்னா அந்த கேஸ் எங்களுடைய பொதுச்செயலாளர் மேல போடப்பட்ட ஒரு கேஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் தான் கட்சியினர் இருக்காங்க. வர வழியில் அதை நான் வீடியோ எல்லாத்தையும் பார்த்தோம், எல்லாரும் பார்த்திருப்பீங்க. 15 பேர் தான் கட்சியினர் இருக்காங்க. நான் அந்த வீடியோல வாகனம் எதுவும் தடுக்கப்படுறதா இல்ல, 2 வழித்தடங்கள்ல வாகனங்கள் போகக்கூடிய வழிகள் இருக்குது, அது வாகனங்கள் செல்லக்கூடிய வழி இருக்குது. அதையும் மீறி அந்த இடத்தில் வேண்டுமென்றே அந்த அதிகாரி அந்த இடத்துல எங்க மேல வழக்கு தொடுத்தார். இன்னைக்கு அதையும் மதுரை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கு மீது தடை விதித்துள்ளது. நாங்கள் கண்டிப்பாக அடுத்த கட்டத்தில் எங்களுக்கு ஒரே ஒரு ஆதரவு சட்ட போராட்டம் மட்டும்தான், சட்டம் மட்டும்தான், நீதிமன்றம் மட்டும்தான் எங்களுக்கான ஒரே உத்தரவாதத்தை அளிக்க முடியும். அதை நாங்கள் கண்டிப்பா செய்வோம். நான் உங்களுக்கு இன்னும் சொல்றேன், இது இப்ப நாங்கள் முடிஞ்ச உடனே இந்த கண்டிஷன்ஸ் எங்களுக்கு என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ, அதிமுக என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ, இது ரெண்டையும் கொடுக்குறேன். மற்ற இடங்கள்ல இப்ப இதுல மதுரை முக்கிய நகரங்கள்ல அதிமுக அவங்களுடைய பிரச்சாரத்தை முடிச்சிருக்காங்க. அவர்களுக்கு என்ன கொடுத்தாங்கன்னு பெரும்பாலான இடங்கள்ல எந்த கண்டிஷன்ஸுமே கொடுக்கப்படவில்லை. இன்னைக்கு வந்து அவங்க பாரதிய ஜனதா கட்சியில கூட்டணி கட்சியில் இருக்கும் ஒரு அதிமுக கட்சிக்கு எந்த கண்டிஷனும் கொடுக்காமல் திமுக அரசு முழு ஆதரவோடு எல்லா இடத்திலும் பிரச்சாரத்திற்கு அனுமதி அளித்திருக்குது. நீங்க அதையும் கேட்டு பாருங்க, எங்களுக்கும் கேட்டு பாருங்க, ஏன் இதுக்காக இப்படி நடக்குது. இல்ல எந்த இடத்திலும் ஒரே நிமிஷம், எந்த இடத்திலும் 10 பேர், அதாவது கட்சியினர், எங்க கட்சியோட பொதுச் செயலாளர் போறப்ப இந்த கட்சி சம்பந்தப்பட்ட மாவட்டங்கள் வந்து மாவட்ட செயலாளர் ஒருத்தர் போறது கூட பெரிய தவறு இல்லையா? பொதுச் செயலாளர் போறப்ப 10 பேர் போறது கூட நீங்க பெரிய கூட்டமா எப்படி கருத முடியும்? பொதுச் செயலாளர் போறப்ப, அதுவும் கமிஷனர் அலுவலகத்துக்கு போறப்ப அதுக்குரிய கூட இருக்கிற அந்தந்த மாவட்ட செயலர், அந்தந்த பகுதிகளை சேர்ந்த மாவட்ட செயலர், எங்களுடைய கட்சி மாவட்டங்கள் எங்க மாவட்ட செயலாளர்கள் 5 பேர் இருக்கிறாங்க. சோ அவரெல்லாம் போகதான் செய்வாங்க. சோ அது ஒன்றும் பெரிய கூட்டமாக இல்லை. எந்த இடத்திலும் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை. நீங்களே வீடியோ பார்க்கலாம் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு. இதை நீங்கள் வந்து இடையூறாக எப்படி கருத முடியும்? இல்ல, எல்லா இடத்திலும் அந்தந்த அலுவலகத்தில் அப்பாயின்மெண்ட் கேட்காம யாரும் போறது. அப்பாயின்மெண்ட் கேட்காம ஒரு கமிஷனர் ஆபீஸ்க்குள்ளயும் டிசி ஆபீஸ்க்குள்ளயும் எஸ்பி ஆபீஸ்ல போக முடியுமா? யாராவது அப்பாயின்மெண்ட் கேட்காம போவாங்களா? கண்டிப்பா சொல்லி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி இத்தனை மணிக்கு இருக்கிறாங்களா, கமிஷனர் இருக்காங்களா பேசிட்டு வரோம். எல்லா இடத்திலும் கண்டிப்பாக காவல்துறையினர் அவர்கள் ஒத்துழைக்க தயார். ஆனால் அவர்களுக்கு பெரிய அளவிலான அழுத்தங்கள் இந்த அரசிடமிருந்து வருகிறது. ஏன்னா காலையில ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க, அனுமதி தர ஒரு நிலையில இருக்காங்க. அதே நேரத்தில் சாயந்தரம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கான அழுத்தத்துல 10-15 கேள்விகளோட நிக்கிறாங்க. காலையில சாயந்தரம் அனுமதி கிடைச்சிடும் எங்களுடைய நிர்வாகிகள் போனா, சாயந்தரம் பாத்தீங்கன்னா ஒரு 10-15 கேள்விகளோட இருக்காங்க. உங்க கொடுக்கப்பட்ட கேள்வி எல்லாம் நம்ம பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாமே பாஸ் பண்ணிடலாம். அந்த அளவுக்கான கேள்விகள், அவ்வளவு பதில்கள் பக்கமாக கொடுக்கப்பட்டு விட்டாச்சு. சோ இதுல எல்லாம் ஒரு சின்ன கம்பாரிசன் தான். எல்லா கட்சியும் நடத்துற கூட்டம் தான், எல்லா கட்சியும் நடத்துற ஊர்வலம் தான், எல்லாரும் வந்து மக்கள் சந்திப்பு நடத்துறாங்க. இதுல எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவுன்னு தான் நாங்க கேட்கிறோம்.